இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான சிபில் ஸ்கோர் இருக்கிறவங்களுக்கும் ஈஸியா லோன் அப்ரூவ் ஆகுற மாதிரியான ஒரு ஒன் ஆஃப் த லோன் அப்ளிகேஷனை தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேருக்கு வந்து லோனுக்கு அப்ளை பண்ணும்போது எனக்கு ரிஜெக்டட் ஆகுது, எனக்கு அப்ரூவல் ஆக மாட்டேங்குது, எனக்கு சிபில் கம்மியா இருக்குது, இன்னும் ஒரு சிலர் எனக்கு வந்து இன்கம் ப்ரூஃப் வெரிஃபை பண்ண முடியாது, ஸோ அந்த மாதிரியான ஒரு லோன் அப்ளிகேஷனை எனக்கு ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ நான் சொல்ற இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் இன்கம் ப்ரூஃப் வெரிஃபை பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருந்ததுனாலே போதும். உங்களுக்கு வந்து ஹையஸ்டான லிமிட், அதாவது அபவ் 50,000க்கு மேலே லோன் தேவைப்படுது அப்படின்னா அப்போ நீங்கள் இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த அப்ளிகேஷனோட நேம் ட்ரூ பேலன்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க்ல இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட சிபில் ஸ்கோர் லோயஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் ஸோ இந்த அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபியூச்சரில் நீங்கள் லோன் எடுத்து கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணும் பட்சத்தில் உங்களோட அந்த சிபில் வந்து ஃபியூச்சரில் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கும் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ அதை பற்றின டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து ஃபினான்சியல் அட்வைசர் வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஆன்லைனில் லோன் எடுக்க போறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லோன் எடுக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே இந்த ஒரு அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன், வெப்சைட், அதுக்கப்புறம் நான் இதில் ரியலாக அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்ச யூசர் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் குறைஞ்சபட்சம் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால் இந்த அப்ளிகேஷனில் லோன் வந்து எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுக்கக்கூடிய அந்த ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான அதிகபட்ச டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 24 மாதம் வரைக்கும் டைமிங் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா RBI ரெஜிஸ்டர் NPFCக்கு கீழே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2.4% per மந்த்துக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் தான். இதில் 2.4% அப்படின்னதும் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பீங்க. உள்ள போயிட்டு நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக காமிக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன். அடுத்தது இதில் பிடிக்கக்கூடிய ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 6% உங்களோட அந்த லோன் அமௌண்ட்ல இருந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்றது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான லோன் ஆஃபர் பத்தின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களோட மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல டோட்டலா 2 விதமான லோன் ஆஃபர் வந்து பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கேஷ் லோன், அனதர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா லெவலப் லோன். லெவலப் லோன்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 6000 ரூபாய் வரைக்கும் லோன் ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. இது கேஷ் லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் ஆஃபர் வந்து பண்றாங்க. ஸோ இதுல எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளவு எலிஜிபிலிட்டி இருக்கோ அதை தான் வந்து காட்டுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் லோனை தான் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ அப்ளை நவ் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உங்களுக்கு எவ்வளவு லோன் அமௌண்ட் வேணுமோ அதை இதில் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. குறைஞ்சபட்சம் 5000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஸ்கொயர் பட்டனை வேரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரீபேமெண்ட் பண்றதுக்கான அதிகபட்ச டைமிங்கும் 12 மந்த் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு ஃபார்மாலிட்டிக்கு செலக்ட் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக இந்த லோனை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா இல்ல ஓன் ஹவுஸா இல்ல பேரண்ட் கூட இருக்கிறீங்களா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஜாப், நீங்க சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, ஸ்டூடெண்டா இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், இது வந்து ரெகுலர் எம்ப்ளாயா இல்ல வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ல ஒர்க் பண்றீங்களா இல்ல ஃப்ரீலான்சரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து எவ்வளோ இயரா வந்து இந்த ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை இங்க இயர்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி நேமை இங்க என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட இண்டஸ்ட்ரி டைப், எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது உங்களோட ஜாப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கம்பெனில உங்களோட ஜாப் இதுல கொடுத்துருக்க கேட்டகரியில அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கேட்டகரி இல்லை அப்படின்னா இதுல அதர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதுல என்டர் பண்ணக்கூடிய இன்கம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 25,000க்கு மேல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க பெர் மந்த்துக்கு. ஸோ அதை வந்து என்டர் பண்ணிட்டு இந்த டிக் மார்க்கை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு சேலரி எந்த டேட்ல வருதுன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சேலரி எந்த டேட்ல கிரெடிட்டட் ஆகுமோ மேக்ஸிமம் அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்க வாங்கக்கூடிய சேலரி வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றாங்களா இல்ல செக்கா கொடுக்குறாங்களா இல்ல கேஷா கொடுக்குறாங்களான்னு கேட்டிருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் உங்களோட ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தமிழை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து உங்களோட லோன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆன்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியை இங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இல்லைனா இதுல இமெயில் ஐடியை செலக்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதும் உங்களோட மொபைல்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற எல்லா இமெயில் ஐடியும் காட்டும்.
அதில் எந்த இமெயில் ஐடியை இந்த ஒரு அப்ளிகேஷனில் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எவாலுவேட் மை லோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்து காட்டுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லோன் ஆஃபரை வந்து செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு லோன் எடுக்க எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை வந்து காட்டுவாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு வந்து எலிஜிபிளான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷன்லையும் ஒவ்வொரு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கிரெட் ஆப்பில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா மினிமம் 6,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 15,000 ரூபாய் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரூ பேலன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து அவங்க மட்டும்தான் டேரெக்டாக லோன் ஆஃபர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களும் லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இது போக ஒரு சில ஃபினான்சியல் கம்பெனியோட டைப் வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட அந்த டேட்டா வந்து அந்த கம்பெனியில் எலிஜிபிள் இருந்ததுன்னா அந்த கம்பெனி மூலமாக உங்களுக்கு லோன் ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து காமிச்சிருக்காங்க. அடுத்தது நமக்கு ட்ரூ பேலன்ஸ் வந்து எவ்வளோ லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 5,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 15,000 ரூபாய் வரைக்கும் லோன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது இந்த ட்ரூ பேலன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்கிரெட், அதுக்கப்புறம் கேஷ் லோன். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே நமக்கு லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் வரைக்கும் தான் லோன் ஆஃபர் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் லோனை செலக்ட் பண்ணுவோம். இது ட்ரூ பேலன்ஸில் நமக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிற லிமிட். ஸோ இப்போ கெட் லோன் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் லிமிட்டை வந்து இங்கே காட்டுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஸ்கோரல் பட்டனை வேரி பண்ணி குறைஞ்சபட்சம் 5,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் வரைக்கும் உங்களால் இதில் லோன் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த ஸ்கோரல் பட்டனை வேரி பண்ணி உங்களுக்கான லோன் லிமிட்டை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் நமக்கு டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓகே தான். அடுத்தது இதில் என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஐ ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது வரும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான மாதம் இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 3,076 ரூபா. இது வந்து 6 மாதத்துக்கு நம்ம பே பண்ணணும். அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்மளோட பிரின்சிபல் லோன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 15,000 கிடையாது, 16,371 ரூபா. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பிடிக்கக்கூடிய ப்ராசஸிங் ஃபீயை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற லோன் அப்ளிகேஷனில் நம்ம எடுக்கக்கூடிய இந்த பிரின்சிபல் லோன் அமௌண்ட்லேருந்து கழிச்சு போக பேலன்ஸ் அமௌண்ட்டை தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் எடுத்து பண்ணுவாங்க. பட் ட்ரூ பேலன்ஸ் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் எவ்வளோ லோன் அமௌண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை அப்படியே உங்கள் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடுவாங்க. இது போக இந்த ப்ராசஸிங் ஃபீ, ஜிஎஸ்டிலாம் இருக்குதுல்ல, ஸோ இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணிடுறாங்க உங்களோட அந்த 15,000 ரூபாய் லோன் அமௌண்ட்டோட சேர்த்து டோட்டலாக உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோவா காட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 16,371 ரூபாய் உங்களோட லோன் லிமிட். இதை தான் நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய் டெபாசிட்டட் ஆகும் அப்படிங்கிறதா இதுக்கான மீனிங். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6% ப்ராசஸிங் ஃபீ போட்டிருந்தாங்களா, அது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,371 ரூபா ப்ராசஸிங் ஃபீ மட்டுமே வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் காட்டும்போது நமக்கு எவ்வளோ காட்டியிருந்தாங்க 2.4% தான் காட்டியிருந்தாங்க. இப்போ எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.5% பெர் மந்த்துக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இருக்கிறப்போ ஒரு ஆனுவலுக்கு கால்குலேட்டட் வந்து பண்ணீங்க அப்படின்னா 42% வட்டி வந்து வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கந்து வட்டின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த லெவலில் வட்டி பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். ஆனால் லோ சிபிலில் இருக்கிறவங்களுக்கும் அப்ரூவ் ஆகும். அதே மாதிரி இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அப்ரூவ் ஆகும். நீங்கள் வந்து சேலரிடாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இதில் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஏபிஆரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு 71.39% வந்து போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ரொம்ப ரொம்ப அதிகம் தான். ஆனுவல் ஏபிஆர் ரேட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட், ப்ராசஸிங் ஃபீ, ஜிஎஸ்டி, வேற என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்களோ எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஏபிஆர். ஸோ நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டில் மொத்தமாக நீங்கள் அந்த ரீபேமெண்ட் பண்ணி முடிக்கும் போது 71% எக்ஸ்ட்ரா பே பண்ணுறீங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து இந்த ஏபிஆர் வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த லோனை பற்றின டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா டேக் திஸ் லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்க சொல்லும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை கேட்கும். ஸோ எந்த பேங்குக்கு இந்த லோன் அமௌண்ட்டை சென்ட் பண்ணணுமோ அந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, இது எல்லாத்தையுமே கொடுத்து வெரிஃபை பண்ணி லோனுக்கான டாக்குமெண்ட் சைன் பண்ணணும். அதையும் சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோ சிபில் ஸ்கோர் இருக்கிறவங்க இந்த மாதிரியான அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் பேன் கார்டு எடுத்திருப்பீங்க, உங்களுக்கு எதில் அப்ளை பண்ணாலும் லோன் அப்ரூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா ட்ரூ பேலன்ஸ், பிரான்ச், அதுக்கப்புறம் வந்து ராம் ஃபின்கார்ப், ஸோ இந்த 3 அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு டைம் லோன் எடுத்துட்டீங்கன்னா அதை கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து அடுத்த 3 மந்த்தில் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தடுத்து நீங்கள் கிரெடிட் கார்டு லோன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த சிபில் ஸ்கோர் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி ட்ரூ பேலன்ஸில் லோன் எடுக்கிறது, லோனுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.